சட்டங்களும் ஜனாதிபதிக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தந்திரோபாயமாக ஒரு அமைச்சரவை மாற்றத்தை கொண்டு வந்து அவரிடமிருந்து அந்த பிரதான 2 அமைச்சுகளையும் எடுத்திருக்கிறார். மஹிந்த சமரசிங்க இன்று அவர் பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர். அவர் இந்த டிஜிட்டல் மணி என்பது அவருக்கு இப்பொழுது பெருந்தொகையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஊழல் அதிகரித்து சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான். இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் தமிழர்களை ஒரு ஏறெடுத்து பார்க்கிற அல்லது வேண்டத்தகாவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்க வச்சு கொண்டிருக்கு. 2 பகுதியும் இதுக்குள்ள தொடர்பாடல்ல இருக்கிற போது அது யார் செய்கிறார்? ஒருவர் முடிவெடுக்கிற போது இன்னொருவர் மேலோங்கி அதை தடுத்து நிறுத்துவதனால தான் இந்த குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. மத்திக்கு அந்த அதிகார பவர்ஸ் இருந்தபடியால அவையில் ஏதோ ஒரு வகையில் அதை தலையிட்டு தடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நியமனங்களில் இருக்கிற குறைபாடுகள் இருந்தால் அதை உடனடியாக ஆராய்ந்து அதற்கு ஒரு முடிவெடுக்கிறது. தீபக பகுதியில் கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏனென்று சொன்னால் தேசிய பாடசாலைகளில் இருப்பவர்கள் மாகாண சபை பாடசாலைகளில் படிப்பிக்க கூடாதென்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அந்த வலயத்திலே இருந்து மாகாணத்துக்கு அந்த முடிவுகள் அனுப்பப்பட வேண்டும். மாகாணம் உடனடியாக அந்த விடயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். துறைமுகத்துக்குள்ளால 321 கண்டெய்னர் செக் பண்ணாமல் வந்த விவகாரம் எல்லாமே இப்படித்தான் அண்டவேளுகள் அந்த காலத்தில் வழங்கு. அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் சொன்ன இந்த உகண்டா டாலர்ஸ் கட்டாயம் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். இறுதி போரில் இங்கிருந்து ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்ட தங்கம் எத்தனையோ மெட்ரிக் டன் தங்கம் கொண்டு சென்று விற்கப்பட்டிருக்கிறது. அதே ஜனாதிபதி இந்த அதாவது நெத்தலிகளை விட்டுட்டு பெரிய சுறாக்களை பிடிக்கணும். போலீஸ் படை முற்று முழுதாக ஊழல் நிறைந்ததாக இருக்கு. போலீஸ் படையை முற்று முழுதாக மாற்றியமைக்க வேண்டும். வடக்குக்கு வந்த கடற்படை தளபதி கூட சொல்றார், முப்படையும் தங்களோட ஒத்துழைச்சாதான் போதிய நிப்பாட்டலாம் என்று சொல்ற. அந்த பாதாள உலக குழு என்று சொல்றது ஒவ்வொரு ஆட்சியாளர் தரப்பால் வளர்க்கப்படுகிற ஒரு விடயமாகத்தான் இருந்தது கடந்த காலம். யாழ் மாவட்டத்தில் மிக அதிகமான ஆசிரிய பலம் இருக்கிறது என்பது கடந்த காலத்து தரவுகள் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு விடயம். மாகாணத்தை தாண்டி இன்னொரு மாகாணங்களில் வேலை செய்தவர்களும் இருக்கிறார்கள். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாக தரப்பு அதிகாரிகள் அதை தெளிவூட்ட வேண்டும். பெஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல இருந்து இங்கே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் செல்வதற்கு அந்த தடையாக இருந்தது கடந்த கால அரசியல். தென்னிலங்கை நியமனங்கள் எல்லாமே எங்களுடைய மாகாணத்துக்குள் தான் வந்து குவிகிறது. இந்த அரசியல் நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதன் காரணமாக அந்த சிஸ்டங்களும் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறது. வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்களைத்தான் நாங்கள் இணைக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்றம். இது தற்போது ஒரு பாரிய போராட்டமாக, தொடர் போராட்டமாக இடம்பெற்று வருகின்றது. இதற்கு சார்பாகவும் சில கருத்துக்கள் இருக்கின்றன, இந்த போராட்டத்துக்கு எதிராகவும் சில கருத்துக்கள் இருக்கின்றன. இதில் உண்மையில் என்ன விடயம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் இருக்கிறார்கள். சரி, இது பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களிடம் கேட்கின்றேன், இந்த சேவையின் தேவை கருதிய இந்த ஆசிரியர்களுடைய இந்த போராட்டம் சரியா தவறா? தற்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த ஆசிரியர் போராட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த வெளி மாவட்டங்களுக்கான இடமாற்றம் தொடர்பில் கல்வி அமைச்சின் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அந்த விவரங்களின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆசிரிய இடமாற்றம் என்பது காலகாலமாக ஆரம்ப காலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எல்லா மாவட்டங்களிலும் ஆசிரிய வள பற்றாக்குறை என்பது பரவலாக இருக்கிறது. ஆனால் யாழ் மாவட்டத்தில் மிக அதிகமான ஆசிரிய வளம் இருக்கிறது என்பது கடந்த காலத்து தரவுகள் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு விடயம். அதே நேரம்
வெளி மாவட்டங்களில் உள்ள மாணவர்களும் கல்வி கற்கக்கூடிய வகையில் இந்த ஆசிரிய இடமாற்றம் என்பது சரியாக செய்யப்பட வேண்டும். அதே நேரம் கடந்த காலங்களில் வெளி மாவட்டங்கள் அல்லது வெளி மாகாணங்கள் ப்ரொவின்சல், அதாவது மாகாணத்தை தாண்டி இன்னொரு மாகாணங்களில் வேலை செய்தவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கிற போது இந்த இடமாற்றம் என்பது பரவலாக்கப்படுவது கட்டாயம் அவசியமானது ஒன்று. ஆனால் இப்போது இந்த இடமாற்றத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக அந்த ஆசிரியர் தரப்பு, அதாவது இடமாற்றத்துக்கு உள்ளான தரப்பு தங்களுடைய போராட்ட கோரிக்கையை வைத்து போராடுகின்றனர். உண்மையிலே இந்த போராடுகிற அந்த ஆசிரியர்கள் தொடர்பான சரியான நியாயப்பாடுகளை அல்லது அவர்களுக்கு அந்த இடமாற்றம் கொடுத்ததற்கான காரணங்களை உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளர் மிக தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது ஊடகங்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் என்ன வகையில் அவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதில் பாரபட்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாக தரப்பு அதிகாரிகள் அதை தெளிவூட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த போராட்டம் இப்பொழுது ஆளுநர் அவர்களினுடைய அலுவலகத்துக்கு முன்னால், நான் நினைக்கிறேன் இப்பொழுது 4வது நாளாக அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து கதைத்திருக்கிறார்கள். அதைவிட ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் சந்தித்து கதைத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் உடனடியாக இந்த ஆளுநர் சார்ந்த தரப்பு இந்த சம்பந்தப்பட்ட போராட்ட தரப்பு பிரதிநிதிகளை அழைத்து அது தொடர்பாக ஆராய்ந்து அது உண்மையில் நான் நினைக்கிறேன் அந்த இடமாற்றத்தில் முழுவதாக எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. ஆனபடியால் அப்படியான தவறு முழு பேருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு இடமாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஆகவே அதன் அடிப்படையில் மிக விரைந்து ஆளுநர் தரப்போ அல்லது கல்வி அமைச்சின் செயலாளர் தரப்போ, இப்பொழுது மாகாண சபை இல்லாத காரணத்தால் அந்த தரப்புகள் உடனடியாக இதில் தலையிட்டு இதற்கான ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த ஒரு சிலரினுடைய இடமாற்றம், ஒரு சிலர் இடமாற்றத்தை செய்யாது தொடர்ந்தும் ஒரே பகுதியில் பணியாற்றி கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தான் இந்த அதாவது இடமாற்றம் செய்யப்படுகிற போது பலர் போக பின்னடிப்பதற்கு காரணங்களாக இருக்கு. ஆகவே இந்த குறைபாடுகள் சரியாக ஆராயப்பட வேணும். இதில் பெரும்பாலும் கடந்த காலங்களில் அரசியல் தலையீடுகள் இருந்தது போல தற்போதும் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். அதுதான் இங்கிருக்கிற வேதனையான விடயம். கடந்த காலங்களில் உண்மையிலே மாகாண சபை இருக்கிற போது மத்திய அரசாங்கத்தின் சில பிரதிநிதிகள் மூலமாக சிலருக்கான இடமாற்றங்கள் தடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பலர் வெளி மாவட்டங்களுக்கு செல்லாமல் நிரந்தரமாக வெஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல இருந்து இங்கே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அப்படியான தவறுகளும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற போது இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் அரசியல் தலையீடு இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பிழையான விடயம். அப்படியான அந்த அரசியல் தலையீடுகள் இருக்கிறது அல்லது அப்படி நடந்திருக்கிறது என்றால் போராட்ட தரப்பு உரிய முறையில் உரிய தரப்புகளுக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ அந்த விடயத்தை வெளிக்கொண்டு வரும். சரியான முறை, சும்மா நாங்கள் எழுந்த வாரியாக ஒருவர் மீது குற்றஞ்சாட்ட முடியாது. அதற்கான சரியான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் உங்களை போல ஊடகங்களில் அதை வெளியில் கொண்டு வர முடியும். அது மக்களுக்கு தெளிவூட்டக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே இந்த விடயத்தில் நான் நேலவே குறிப்பிட்ட விடயம்தான், ஆளுநர் உடனடியாக விரைந்து சம்பந்தப்பட்ட அமைச்சினுடைய அதிகாரிகளை அழைத்து இந்த போராட்ட குழுவினுடைய பிரதிநிதிகளை அழைத்து இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். சரி, இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த இடமாற்றம் என்று வழங்குகின்ற பொழுது அது எவ்வாறான ஒரு தன்மையில் வழங்கப்படுது? இடமாற்றம் பொதுவாக அதாவது ஆரம்பத்திலே முதலாவது அதாவது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சொல்கிறோம், முதலாவது அந்த நியமனம் கண்டிப்பாக ஆரம்ப காலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு தான் கொடுக்கப்படுவது. அதன் பிற்பாடு ஏனென்றால் அவர்கள் அந்த முதலாவது நியமனம் எடுக்கிற போது அவர்கள் ஒரு இளந்துடிப்பானவர்களாக வெளி மாவட்டங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலானவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருப்பார்கள். ஆனபடியால் அவர்கள் அங்கே வெளியில் போய் அந்த வேலையை சிறப்பாக செய்வதற்கும் அதைவிட
வெளி அனுபவம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஆரம்ப காலத்தில் இப்போதான் பலருக்கு முதலாவது நியமனம் என்பது பலருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வேணுமென்ற மாதிரியான எண்ணங்கள் கனவேறிட்ட வளர்ந்திருக்குது. அது மாத்திரமல்ல, பல சலுகைகளை அந்த எதிர்பார்ப்புடன் தான் அந்த வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில், இப்போ நான் சொல்வது இன்றைக்கு 30 ஆண்டுகள் யுத்தம் துவங்குவதற்கு முன்பாக இருந்த காலங்களில் எல்லாம் நிறைய பேர் இங்க இருக்கிற பழையாக்கள் 2-3 மொழி தெரிஞ்ச அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், அவர்களிடம் கதைக்கிற போது சொல்வார்கள், தங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு மொழி தான் தெரியும், ஆனால் தாங்கள் அந்த முதலாவது நியமனத்தில் அந்த வெளி மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு சென்று கற்பிக்கின்ற போது அங்கு தங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிநேகிதபூர்வமான தொடர்பும் தொழில் ரீதியான தொடர்பிலையும் அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதைவிட அவர்கள் நிறைய ஒரு அனுபவசாலிகளாக பல விடயங்களை, சில பிரச்சனைகளை எல்லாம் இலகுவாக கையாளக்கூடியவர்களாக எல்லாம் இருக்கிறார்கள். இப்போவும் ஓய்வு பெற்றாலும் அவருடைய அந்த அனுபவங்கள் பலருக்கு உதவி செய்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த முதலாவது நியமனத்தை பெறுபவர்கள் அந்த வெளி மாவட்டங்களுக்கு போக பின்னடைகிறார்கள். இதில் உண்மையிலேயே இந்த வெளி மாவட்டங்களில் அவர்கள் செல்வதற்கு அந்த தடையாக இருந்தது கடந்த கால அரசியல். என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கிற அரசியலுக்கும் இவர்கள் சொல்வது போல இந்த அரசியல் குற்றச்சாட்டு இருக்கும் என்றால் அது தொடர்ச்சி என்றுதான் நான் சொல்லுவேன். கடந்த காலத்தின் தொடர்ச்சி என்றுதான் அதை நான் சொல்லுவேன். ஆனபடியால் இந்த அரசியல் தலையீடுகள் தான் அந்த முதலாவது நியமனத்தை பலரை சொந்த இடத்தில், சொந்த கிராமத்துக்குள் அல்லது சொந்த வீட்டுக்குள் நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பாக இருந்தது. அதுதான் இந்த நியமனத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனை வந்து கொண்டிருப்பதற்கான காரணம். ஏனென்றால் முதலாவது நியமனம் வெளி மாவட்டங்களுக்கு மாகாணங்களுக்கு பகிரப்பட்டிருக்குமாக இருந்தால் அங்கு அந்த வளப்பற்றாக்குறை அல்லது ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்க மாட்டார். ஆகவே இதை நாங்கள் தொடர்ச்சியாக இனி வருகிற நியமனங்களில் அரசுகளோ அல்லது அது சார்ந்த அமைப்புகளோ முதலாவது நியமனத்தை வெளி மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி செல்ல மறுப்போரை தவிர்த்து அதைவிட வெயிட்டிங்கில் பலர் இருப்பார்கள், வேலை கிடைக்காமல் தங்களுக்கு வேணும் என்ற எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். அவை இன்றைக்கு தென்னிலங்கையில் பார்த்தால் தென்னிலங்கை நியமனங்கள் எல்லாமே எங்களுடைய மாகாணத்துக்குள் தான் வந்து குவிகிறது. இன்று வைத்தியசாலைகள் அல்லது நிர்வாக திணைக்களங்கள் போன்றவற்றில் பார்த்தால் எங்களுடைய தமிழ் அலுவலகர்களை விட தென்னிலங்கையில் இருப்பவர்கள் தான் மிக அதிகமாக இப்போ இருக்கிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் பார்த்தால் மிக அதிகமாக தென்னிலங்கையில் வந்த உத்தியோகத்தர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே மிக அதாவது சந்தோஷமாக வேலை செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு வகையில் அந்த மொழி அனுபவம் மற்றது வெளி மாவட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கு. ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளுக்கு அப்படியான மன எண்ணம் குறைந்து வருகிறது. அது ஒரு மிக வேதனையான விஷயம். எதிர்காலத்தில் அந்த முதலாவது நியமனம் என்பது வெளி மாகாணங்கள் மாவட்டங்களுக்கு பகிரப்படுமாக இருந்தால் காலப்போக்கில் இந்த இடமாற்ற பிரச்சனைகள் வருவதை நாங்கள் தடுத்துக் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த ஆசிரியர் இடமாற்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பல ஆசிரியர்களினுடைய மனக்கவலையானது, அதாவது இந்த தாங்கள் யுத்த காலத்தில் இருந்தே குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் கஷ்ட பிரதேசம் அதிகஷ்ட பிரதேசங்களில் தாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை தங்களுக்கான எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மீண்டும் தங்களை அதே பகுதிகளில் இடமாற்றம் இல்லாது வைத்திருப்பதாக கூறுகின்றார்கள். நிச்சயம் அப்படியான பல குறைபாடுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மாகாண சபைகள் இயங்குகிற காலத்திலும் இந்த அதிகாரங்கள் குறிப்பாக இந்த பாடசாலைகள், அதாவது மத்திக்குரிய பாடசாலைகள் மாகாணத்துக்குரிய பாடசாலைகள் என்று இருந்தாலும் அந்த நிர்வாக கட்டமைப்பு பெரும்பாலும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழ் தான் எல்லாம் இருக்கிறது. அதனால் அதன் தலையீடுகள் கடந்த காலத்தில் அதிகரித்ததன் காரணமாகத்தான் இப்படியான பிரச்சனைகள் இன்றைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிகஷ்ட பிரதேசத்தில் வேலை செய்பவர்கள் தொடர்ந்து அங்கு வேலை செய்பவர்களாகவும் பலர் இருக்கிறார்கள். அதைவிட பலர் தொடர்ச்சியாக 10-12 வருடங்கள் வேலை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அது ஆசிரியர் துறைகள் மாத்திரமல்ல, நிர்வாக சேவைக்குள்ளும் அப்படியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள்
இந்த முகப்புத்தகங்களில் தங்களுடைய வேதனைகளை எழுதுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது இந்த விடயத்தில் எல்லாம் அரசியலை விட நிர்வாகத்துக்குள்ளும் சில பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிர்வாக அந்த முக்கியமான அதிகாரிகள் தரப்பும் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு அப்படியான சில சந்தர்ப்பங்களை வழங்குவதையும் தங்களை அணுகாமல் அல்லது தங்களுக்கு தொடர்பில்லாதவர்களுக்கு தொடர்ச்சியாக அப்படியான அந்த பின்னடைவுகளை கொடுப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு சரியான ஒரு சிஸ்டம் ஏற்படுத்த வேணும். ஆனால் இந்த அரசியல் நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதன் காரணமாக அந்த சிஸ்டங்களும் குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாகாண சபை இருக்கிற போது இந்த அதாவது ஆசிரிய இடமாற்றத்துக்கான ஒரு சிஸ்டம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த சிஸ்டம் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வருகிற போது மாகாண சபை கலைக்கப்பட்டு விட்டது. மாகாண சபை கலைக்கப்பட்டு விட்டதால் அந்த சிஸ்டமும் இல்லாமல் போய்விட்டது. அது சரி, அவர்கள் அந்த ஏற்படுத்திய அந்த சிஸ்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் நல்லம் என்று நிர்வாக தரப்பு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர்கள் என்ன, அது அவர்கள் கொண்டு வந்தார்கள், அது தேவையில்லை, நாங்கள் இதனை செய்வோம் என்று இந்த முரண்பாடுகளும் இப்படியான இந்த குளறுபடிகளும் தான் இப்படியான இந்த பிரச்சனைகள் அதிகரித்து செல்வதற்கு காரணமாயிருக்கு. நீங்கள் குறிப்பிடுவது போன்ற, அதாவது இந்த ஒவ்வொரு அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சில பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இதற்கு முன்னர் இவ்வாறான இந்த ஆர்ப்பாட்டங்கள் பெரியளவில் இவ்வாறு இடம்பெற்றிருக்கவில்லை. இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலமாக இருந்தால் என்ன, மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சி காலமாக இருந்தால் என்ன, அதுக்கு பிற்பட்ட காலங்களில் இருந்தவர்களுடைய ஆட்சி காலங்களாக இருந்தால் என்ன, அப்போது இல்லாத இந்த போராட்டம், இடமாற்றம் தொடர்பான போராட்டம் தற்போது தீவிரமடைய காரணம் என்ன? இல்லை, அந்த நேரங்களில் இடமாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிற போது பெரும்பாலானவர்கள் அரசியல் ஆதரவுடன் தங்களுடைய இடமாற்றத்தை நிறுத்தி கொண்டு விட்டார்கள். இது நடந்திருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் அந்த நேரம் அந்த யுத்தம் முடிஞ்சு ரீசெட்டில்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிற காலகட்ட பரப்பில் அது வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கு பல காரணங்களை கூறி தவிர்த்திருக்கிறார்கள். அதற்கு அந்த அவருடைய அரசாங்கத்தில் இருந்த ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்த அரசியல் பிரதிநிதிகள், கட்சி சார்ந்த அமைப்பாளர்கள், முகவர்கள் எல்லாருமே அதற்கு பல வகையில் கை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வெளி மாவட்டத்துக்கான அந்த டிரான்ஸ்ஃபரை நிறுத்தி கொள்வதற்கு அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பங்களித்திருக்கிறார்கள். பெரும்பாலான இம்முறை அந்த எண்ணிக்கையின் அதிகரிப்பின் ஊடாக அவர்களினுடைய அந்த நடவடிக்கை இப்பொழுது ஓரளவுக்கு அரசியல் செல்வாக்கு ரீதியாக பலர் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தார். குறிக்கப்பட்டவர்கள் தான் எடுக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஏனென்றால் தற்போது வந்திருக்கிற ஆட்சியாளர்களும் ஒரு கடந்த காலங்களில் ஆட்சி கதிரை இல்லாத ஒரு புதிய தரப்பாக வந்திருக்கிறார்கள். அதில் அவற்றுக்குள்ளும் வெளிப்படையாக சொல்லப்படுவது ஊழலற்ற, அதாவது அரசியல் சார்பற்ற ஒரு ஆட்சி முறையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிற போது இதை பெரிய அளவுக்கு செய்ய முடியாத ஒரு சிக்கல் நிலைமையும் அந்த கட்சி சார்ந்த அமைப்பாளர்கள், முகவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் அதை தாண்டியும் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த பாதிக்கப்பட்ட தரப்பால் வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது அவர்கள்தான் அதை எந்த வகையில் அவர்கள் அதை வைக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக வெளியில் கொண்டு வர வேண்டும். ஆகவே இது ஒரு முரண்பாடான ஒரு சூழலாகத்தான் இருக்கு. ஆனால் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அதுக்கு முற்பட்ட காலங்களில் எல்லாம் அரசியல் தலையீடுகள் அதிகமாக இருந்தது என்பது வெளிப்படையான உண்மை. ஆகவே அந்த நிலை மாற வேணும். அந்த நிலை மாறி இவ்வாறு இம்முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த இடமாற்ற விடயத்தில் குறைபாடுகள் இருந்தால் அது உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புகளால் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். சரி, இவ்வாறான ஆசிரியர்களுடைய போராட்டத்தால் மாணவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிறது. இதற்கு நீங்களும் ஒரு பொறுப்பான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இதற்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ஒரு வகையில் அந்த கல்வியினுடைய தொடர்ச்சி வருகிற போது உண்மையிலே இந்த இடமாற்றம் என்பது ஒன்றில் இயர் எண்டில் செய்யப்பட வேண்டும். அதாவது வருட தொடக்கத்தில், வருட முடிவு தொடக்கம் வருகிற போது செய்ய வேண்டும். ஆனால் இது ஏன் இப்படி இடையில் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக ஆராய வேண்டும்.
நீங்கள் சொன்னது போல அந்த மாணவர்களுடைய அந்த கல்வி, அந்த ஆண்டுக்கான கல்வியை அந்த ஆசிரியர் ஒரு சரியான முறையில் கொண்டு போய் முடிக்காமல் இடையில் அந்த ஆசிரியர் வெளியேறுகிற போது இன்னொரு ஆசிரியர் வருகிற போது அந்த வகுப்புக்குரிய கல்வி, அந்த கல்வி முறையை சரியான முறையில் மாணவர்கள் பயின்று கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகும். ஆகவே இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் ஏன் இந்த விடயத்தை இந்த காலப்பகுதியில் எடுத்தார்கள் என்ற கேள்வியும் நிச்சயமாக எழத்தான் செய்கிறது. ஆகவே இப்படியான இந்த இடமாற்றம் ஒன்றில் ஆண்டின் இறுதி பகுதியில் செய்யப்பட வேண்டும், அல்லது ஆண்டின் இறுதி பகுதியில் செய்யப்படுகிற போது தொடக்கத்தில் அவர்கள் உரிய பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலை மாணவர்களுக்கு புதிய ஆசிரியராக புதிய வகுப்பில் கல்வியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இந்த இடமாற்றம் அதாவது வருட இறுதி பகுதியில் செய்வதுதான் ஒரு பொருத்தமானதாக இருக்கும். அதனால் மாணவர்கள் பாதிப்படையாமலும் பாடசாலை கட்டமைப்பு பாதிக்கப்படாமலும் இருக்கும். இது பாடசாலை கட்டமைப்பிலும் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் கூறுகின்ற அதாவது இந்த மாகாணங்களுக்கு அதிகாரமில்லை, மத்திய இதனை கையாளுகின்றது என்று. ஆனால் மாகாணங்களுக்கு அதிகாரம், மாகாண சபை தேர்தல் நடைபெற்று மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வருகின்ற பொழுது ஏன் அதிலும் இவ்வாறான ஒரு குழப்பங்கள் வர முடியாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மாகாண சபை நடத்தப்பட்டு மாகாண சபைக்கான கல்வி அமைச்சின், அதாவது கல்வி அமைச்சுக்குரிய அதிகாரங்கள் சரியாக கொடுக்கப்படுமா இருந்தால், அதை சரியான நிர்வாகம் அந்த மாகாண சபையில் இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இது இப்போ 2 பகுதியும் இதுக்குள்ள தொடர்பாடலில் இருக்கிற போது அது யார் செய்கிறார், ஒருவர் முடிவெடுக்கிற போது இன்னொருவர் மேலோங்கி அதை தடுத்து நிறுத்துவதனால தான் இந்த குழப்பங்கள் உருவாகி கொண்டிருந்த. கடந்த காலங்களில் எல்லாம் மாகாண சபை ஒரு முடிவெடுக்கிற போது அது மத்திக்கு அந்த அதிகார பவர்ஸ் இருந்தபடியால் அவையில் ஏதோ ஒரு வகையில் அதை தலையிட்டு தடுக்கக்கூடியதாக இருந்தது. அது மாகாணத்துக்கு செப்பரேட்டாக அந்த அதிகாரம், முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்குமாக இருந்தால் அது மாகாணங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள் மாகாண எல்லையை தாண்டி அங்கால செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது அவர்கள் மாகாணம் எடுக்கிற முடிவை செய்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு கட்டுப்பட வேண்டியவர். அதனால இந்த இடமாற்றங்களோ அல்லது பாடசாலைகளுக்கு இடையிலான பிரச்சனைகளோ அல்லது ஆசிரியர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளோ இலகுவாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அவ்வாறு இல்லை. கடந்த காலத்தில் சில மாகாண மற்ற பாடசாலைகளில் சில அதிபர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை நடந்த போது அதை லைன் மினிஸ்ட்ரி, மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீட்டால் சிலர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான இந்த தலையீடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாகாண சபைக்குரிய பாடசாலைகளுக்குரிய அதிகாரங்கள் முழுவதும் சரியாக மாகாண சபை கட்டமைப்புக்கு பகிரப்பட வேண்டும். இன்றைக்கு மாகாண சபையால் ஒரு ஆசிரியருக்கான நியமனத்தை நேரடியாக கொடுக்க முடியாது. அது மத்திய அரசின் கேபினெட்டாலே ஒரு அப்ரூவல் எடுக்கப்பட்டு கேபினெட் அப்ரூவல் மாகாண சபைக்கு வருகிற போதுதான் மாகாண சபை அந்த கடிதத்தை கொடுக்க முடியுமே தவிர அவர்களால் அந்த முடிவை எடுக்க முடியாது. அதுதான் இங்கு இருக்கிற முரண்பாடான நிலைமை. சரி, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சில ஆசிரியர்களுடைய கருத்தாக இருந்தது, அதாவது தங்களுக்கான இடமாற்றம் பல வருடங்களாக இடம்பெறவில்லை, ஆனால் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு அதே பகுதிக்குள் சிலருக்கான இடமாற்றம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் தாங்கள் விரக்தியில் ஒரு மனச்சோர்வுடன் அதே போன்று தாங்கள் அந்த நடைப்பிணமாகத்தான் தாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக கூறுகின்றார்கள். இது எவ்வாறான ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும், அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்திற்கும் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக, அதாவது அந்தந்த நிலைமையில் ஒவ்வொருவரும் இருக்கிற போதுதான் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிலைமை அந்த திணைக்களம் சார்ந்த நிர்வாக தரப்பினருக்கு புரிய வேணும். ஏனென்று சொன்னால் இது நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக என்னுடன் ஒரு ஆசிரியர் தொடர்பு கொண்டார். தான் 2 வருடங்களுக்கு முதல் தான் மல்லாவியில் ஒரு பாடசாலையில் சென்று படிப்பித்து விட்டு 2 ஆண்டுகள் அக்ரிமெண்ட் அடிப்படையில் எடுத்து தான் அங்கு சென்று படிப்பித்து விட்டு மீள வந்திருக்கிறேன். திருப்பியும் கிளிநொச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு வந்திருக்குது கடிதம்.
நான் சொன்னேன், அப்படி உங்களுக்கு திருப்பி போக வேண்டிய தேவை வராது, நீங்கள் இதுக்கும் சம்பந்தப்பட்ட கடிதத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்களேன். அப்போ அவர் அந்த லிஸ்டின் விவரத்தை எனக்கு போட்டிருந்தார். நான் உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளரை சந்தித்து அந்த விடயத்தை கதைத்த போது அவர் சொன்னார், இதில் ஏதோ தவறு இருக்கிறது, ஆனால் அவர் அப்படி போக வேண்டிய தேவை வராது, இதில் ஏதோ தவறு இருக்குது. ஆகவே இந்த இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்றால், அதாவது அந்த லிஸ்ட் தயாரிக்கிற போது அதை கூட அவர்கள் மிக அலட்சிய போக்காக செய்வதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அந்த ஆசிரியர் ஏலவே வெளி மாவட்டத்தை முடித்துவிட்டு மீள வந்திருப்பவருக்கு மீள வெளி மாவட்டத்துக்குரிய இடமாற்றத்துக்குள் அவருடைய பெயர் உட்பூத்தப்படுகிறது என்றால் அது சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் தான் அந்த லிஸ்ட் தயாரிக்கப்படும். இந்த குறைபாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த குறைபாடுகள் உரிய தரப்புகளால் நீக்கப்பட வேண்டும். ஆகவே இங்கு தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல அருகருகாமையில் உள்ள பாடசாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்கள் ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்க, தொடர்ச்சியாக இப்படி பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுபவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது உரிய தரப்புகள் தான் இந்த சரியான முறையில் இதுக்கான முடிவை எடுக்க வேண்டும். இதில் என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த ஆளுநர் மற்றும் வடமாகாண அமைச்சின் செயலகம் இதுதான் இந்த தொடர்பட்டதாக இருந்து கொண்டிருக்கு. மாகாண சபை இல்லாத காரணத்தால் அவை இந்த ஆளுநர் தரப்பின் ஊடாக இந்த விடயம் இதற்கான ஒரு குழு போடப்பட்டு சரியான முறையில் ஆராயப்பட வேண்டும். பக்கசார்பு இல்லாமல் ஆராயப்பட வேண்டும். ஆராயப்பட்டு இதற்கான முடிவு கொடுக்கப்பட வேண்டும். இதில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு நபரும் பாதிக்கப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, இதில் பாதிக்கப்படுபவர்களை வைத்துக்கொண்டு அதில் குளிர்காய்ந்து கொண்டிருப்பவர்கள் அரசியல் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது எல்லோருக்கும் ஒரு நியாயபூர்வமான முடிவு சமனாக பகிரப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்படி ஒரு குறைபாடுகள் போராட்டங்கள் இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்றால் இதற்கு உண்மையிலே ஒரு சரியான ஒரு குழு ஒன்று போட்டு இந்த நியமனங்களில் இருக்கிற குறைபாடுகள் இருந்தால் அதை உடனடியாக ஆராய்ந்து அதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். மற்றது எதிர்காலத்தில் இந்த இடமாற்றங்கள் தொடர்பாக அதாவது சரியான முறையில் கையாள்வதற்கு இடமாற்ற சபை, அந்த சபை ஒரு சரியான குழுவை நியமிக்க வேண்டும். அதில் இருப்பவர்கள் கூட சிலர் பக்கச்சார்பாக இருந்தால் இப்படியான குறைபாடுகள் எதிர்காலத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆசிரியர்களுடைய ஒரு கருத்தாக இருப்பது, இந்த இடமாற்றங்களில் ஒரு கட்சியினுடைய தலையீடு இருப்பதாக கூறுகின்றார்கள். இல்லை, இது கட்சியின், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது அரசியல் தலையீடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல் தலையீடுகள் அப்படி இருக்குதென்று சொன்னால் இதற்கு ஏன் இதுவரை கல்வி அமைச்சின் செயலாளர் அப்படியான ஒரு விடயத்தை வெளியில் கொண்டு வரவில்லை? கல்வி அமைச்சின் செயலாளர் இப்படியான விஷயம் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இது இப்படியான முலாம் இதுக்கு பூசப்பட்டிருக்கா, அல்லது இதில் அரசியல் தலையீடுன்றது உண்மைதானா என்ற விஷயத்தை தெளிவுபடுத்திதான் இதுல, அதாவது உண்மையாக இன்றைக்கு இந்த ஆசிரியர்கள் போய் இன்னொரு பாடசாலைக்கு கல்வி கற்பிக்க போகிறார்கள். அந்த பாடசாலைகளில் இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இவர்களை, அதாவது ஒரு சிலரை காரணம் காட்டி பலர் தப்பிச்சு கொள்ள முயற்சிக்கிறார்கள். அப்படியான நிலைப்பாடும் அங்கு உருவாகக்கூடாது. இந்த இடமாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட அத்தனை பேருக்கும் சரியான முறையில் இடமாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து முடிவெடுப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு உருப்படியான முடிவாக இருக்கும். சரி, நான் இந்த இடத்தில் நான் உங்களிடம் கேட்கின்றேன், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ஒரு உத்தியோகத்தராக இருந்தாலும் அவர் இந்த போராட்டத்தின் போது தெரிவித்த ஒரு கருத்து, தாங்கள் தீபக பகுதியில் பல வருடங்களாக இந்த பணியில் இருப்பதாக, ஆனால் தற்போதைய இந்த இடமாற்றத்தில் அவர்களுக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு மீண்டும் இந்த இடமாற்றம் கிடைத்திருப்பதாக, இதனால் தாங்கள் பாரிய ஒரு அழுத்தத்துக்கு, அதாவது தீபகத்துக்கு தாங்கள் சென்ற அந்த யுத்த காலத்திலிருந்து அவர்கள் அந்த தீபகத்திலேயே அவர்கள் எத்தனையோ அவர் கூறிய ஒரு விடயம், அதாவது தாங்கள் பாடசாலை நேரத்திலும் பார்க்க ஒரு மணித்தியாலங்கள் தாமதமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தாங்கள் இருப்பதாக, அதே போன்று அந்த பாடசாலை முடிந்ததன் பின்னர் கூட
தாங்கள் 1-1.5 மணி நேரங்கள் நடந்துதான் தாங்கள் பேருந்து எடுப்பதாக இருந்தால் என்ன, படகு எடுப்பதாக இருந்தால் என்ன, வருவதாக அதே அவ்வாறான ஒரு சிரமத்தில் தாங்கள் பணியாற்றியதன் பின்னரும் மீண்டும் இவ்வாறு ஒரு தூர பிரதேசத்துக்கு தருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். உண்மையில் அவ்வாறானவர்கள் தாங்கள் எங்கு சென்று முறையிடுவது என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இல்லை, இப்படியான இந்த குறைபாடுகள் அநேகமாக தீவக பகுதியில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பலரும் முன்வைக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விடயத்தை அந்த இடமாற்று சபை, அதாவது கல்வி அமைச்சு சொல்கிறது என்னென்றால், சில அந்த பாடத்துக்குரிய விசேஷமான பாடத்துக்குரிய ஆசிரியர்கள் அந்த வெளி மாவட்டங்களுக்கு தேவையாக இருந்தால், அல்லது அந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இங்கு கூடவாக இருந்தால் அவர்களை அங்குதான் மாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் அதில் உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது என்பது அது ஆராயப்பட வேண்டிய விடயம். ஆனால் அவர்களுடைய பக்கம் தீபக பகுதியில் கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏனென்று சொன்னால், இங்கே இருப்பவர்களை விட அவர்கள் 2 அல்லது சிலர் 3 மடங்கு கஷ்டங்களை அனுபவித்து தான் அந்த பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பிக்கிறார்கள், இல்லை என்று நாங்கள் மறுதளிக்க முடியாது. ஆனால் அதற்கும் ஒரு சரியான அணுகுமுறை தேவையாக இருக்கு. சரியான அணுகுமுறை இல்லாமல், ஆராய்வு இல்லாமல் இதில் நாங்கள் உடனடியாக முடிவெடுத்து விட முடியாது. ஆகவே இந்த இடமாற்ற சபை என்பது உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு சிஸ்டமேட்டிக்குள் இது கொண்டு வரப்பட வேணும். அதுதான் நான் ஏலவே சொன்ன திருப்பு ஒரு விஷயம். முதலாவது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வெளி மாவட்டங்களுக்கு, மாகாணங்களுக்கு உடனடியாக பகிரப்படுமாக இருந்தால் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள் ஓரளவுக்குள் ஒரு முடிவுக்கு வந்துடும். மற்றது வேலைக்கு வருகிற இந்த அதாவது ஆசிரியர் தொழிலண்டு வருகிற ஒவ்வொருவரும், அல்லது எந்த வேலையா இருந்தாலும், இது ஆசிரியர் தொழில் மாத்திரமல்ல, ஏனைய திணைக்களங்கள் சார்ந்த வேலைகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கு முதலாவது நியமனத்தை கொடுப்பது என்னை பொறுத்தவரையில் மிக பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் அதில் அவர்களை ஒரு அனுபவசாலிகளாக, அல்லது அவர்களை ஒரு முழுமையான மனிதர்களாக, அந்த தொழில் சார்ந்த முழுமையான அனுபவம் பெற்ற மனிதர்களாக ஆக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. மாகாணங்களுக்கு இப்ப இங்கேயே பிறந்து வளர்ந்தாக்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் ஓரளவுக்கு. அவர்கள் வெளி மாவட்டம் அல்லது மாகாணத்துக்கு போயிருக்கல, தங்கட மாகாணத்தை விட இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறுகிற போது, திருப்பி அவர்கள் எங்கட மாகாணத்துக்கு, சொந்த மாகாணத்துக்கோ மாவட்டத்துக்கோ வருகிற போது அவர்கள் தங்களை மிக திறமையாக அந்த சமூகத்தையோ அல்லது அந்த நிர்வாகத்தையோ அல்லது பாடசாலையோ வழிநடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவை அந்த நடைமுறை தான் இந்த அரசாங்கம், இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் அதனைத்தான் எதிர்காலத்தில் ஒரு சரியான ஒரு ஒரு சட்ட ரீதியான கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். முதலாவது நியமனத்தை வெளி மாவட்டங்களுக்கு வழங்குறது, அதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் வழங்கப்படக்கூடாது, எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது. கொடுக்காமல் அப்படி செய்கிற போதுதான் வாய்ப்பாக, கடந்த காலத்திலும் தாய் தகப்பனுக்கு கஷ்டம், அம்மா அப்பாவுக்கு வருத்தம், குடும்பங்கள் இருந்தும் பலர் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வேலை செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த இடைக்காலத்தில் ஏற்பட்ட இந்த அரசியல் சப்போர்ட், அரசியல் உதவிகள், சில பேர் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக ஏற்படுத்திய நகர்வுகள் தான் இந்த உத்தியோகத்தர்களை இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு. நீங்க இதுக்கு முன்னர் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த சில பாட விதானங்களை காரணம் காட்டி இவ்வாறான சில நியமன பிரச்சனைகள் இருப்பதாக. ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இந்த சில பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நீங்கள் குறிப்பிட்டது போன்று நிலவுகின்றது. ஆனால் அதே போல சில பாடசாலைகளில் அளவுக்கு அதிகமான ஆசிரியர்களினுடைய இருப்பும் இருக்கின்றது. இதனை எவ்வாறு பங்கீடு செய்யலாம்? இது உண்மையிலே இந்த நான் ஏலவே சொன்ன போல, இந்த தேசிய பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளுக்கும் இடையிலான சரியான ஒரு உறவு பாலம் இருக்க வேணும் நிர்வாகத்துக்கு இடையில். ஏனென்றால் இப்போ கூடுதலாக தேசிய பாடசாலைகளில் நீங்கள் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதில் ஒரு நிலைமை இருக்கு. என்னன்னு சொன்னால், தேசிய பாடசாலைகளில் இருப்பவர்கள் 20 வருடங்கள் கூட இருக்கிறார்கள் அங்கு. ஆகவே இப்படியான குறைபாடுகள் பல இருக்கிறது. தேசிய பாடசாலைகளில் இருப்பவர்கள்
மாகாண சபை பாடசாலைகளில் படிப்பிக்க கூடாதுன்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ண நிலைகள் உருவாகக்கூடாது. அப்படி உருவாகினால் இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆகவே ஒரு ஆசிரியர் என்பவர் எந்த நேரத்திலும் எங்கு சென்றும் படிப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற போதுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே நிர்வாகத்தில் என்னை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள குறைபாடுகள் நாங்கள் சொல்ல முடியாது. நிர்வாகம் சரியான சட்டதிட்டங்களை சரியான முறையில் பக்கச்சார்பில்லாமல் இதை அமுல்படுத்துமே இருந்தால் இந்த பிரச்சனை ஒரு காலமே வராது. ஏன் இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் அப்படி பிரச்சனை இல்லை. நாங்கள் எக்ஸாம்பிளா தனியார் பாடசாலைகளை தனியார் நிறுவனங்களை நாங்கள் பார்க்க வேணும். இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற நிறுவனங்கள் எல்லாம் தனியார் நிறுவனங்கள் சரியான முறையில் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் அங்கே சரியான முறையில் அந்த சட்டங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஒழுங்கு விதிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதை சரியாக பின்பற்றுகிறார்கள். சரியாக பின்பற்றாதவர்கள் வெளியேற வேணும், அதுக்குரிய இன்னொரு நபர் வருவார். ஆகவே அதே போலதான் இந்த அரசு சார்ந்த இந்த பாடசாலைகள்லையோ திணைக்களங்கள்லையோ அந்த அதாவது சர்க்குலரின் படி சரியான முறையில் செயற்பாடுகள் நடக்குமாக இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளோ துஷ்பிரயோகங்களோ நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆகவே ஒரு பாடசாலையில் அளவுக்கு அதிகமாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது அந்த வலயம்தான் உடனடியாக அந்த முடிவை எடுக்க வேண்டும். அந்த வலயத்தில் இருந்து மாகாணத்துக்கு அந்த முடிவுகள் அனுப்பப்பட வேண்டும். மாகாணம் உடனடியாக அந்த விடயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேணும். ஏனென்னு சொன்னால் இன்றைக்கு சில பாடசாலைகள்ல ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. அது வெளிப்படையாகவே அந்த பாடசாலை சமூகமும் அதிபரும் பலரிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நீங்க சொல்வது போல இன்னொரு பாடசாலைக்குள் ஒரு பாடத்துக்கு 4-5 ஆசிரியர்கள் முடங்கி போயிருக்கிறார்கள். சில பாடசாலைகளில் அப்படியான ஒரு பாடத்துக்கு 4 ஆசிரியர்கள் இருக்கிற போது சில ஆசிரியர்கள் அவர் சம்பந்தமில்லாத பாடம் படிப்பிக்கிற சூழலும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அப்படியான நிலைமைகள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்றால் அது இந்த டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை காரணமாகத்தான் அப்படி தனக்கு சம்பந்தம் இல்லாத பாடங்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல குறைபாடுகள் இருக்கு. இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் அதாவது கோட்டம், வலயம், மாகாணம் என்று சொல்லி இருக்கிற கட்டமைப்புகள் சரியாக இதை கையாளுமாக இருந்தால் இதில் நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது இருக்கிற அரசாங்கம் சொல்கிறது, அமைச்சர், கல்வி அமைச்சர் அவர்தான் இந்த நாட்டின் பிரதமர், அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க தாங்கள் இதில் தலையீடு செய்ய போவதில்லை என்று. ஆகவே தலையீடு செய்ய போவதில்லை என்று அவர்கள் சொல்லுகிற போது நிர்வாகங்கள் இதை சரியாக செய்வதுதான் காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது தற்போதைய இந்த அரசாங்கத்தில் இந்த ஆட்சிக்கு வந்த காலத்தில் ஓரளவு விமர்சனங்கள் இருந்தாலும், ஆனால் தற்போது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு அவர்களுக்கான ஒரு ஆதரவை போக்கி கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இதுவரை செய்யாத அரசாங்கங்கள் செய்யாதவற்றை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு செய்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், இந்த பாதாள உலக குழுவாக இருந்தால் என்ன, அல்லது இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் என்ன, அல்லது இந்த போதை வசதியுடன் தொடர்புடைய நபர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், தண்டனைக்குட்படுத்தப்படுகின்றார்கள். அதே போன்று இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாங்கள் அண்மையில் கூட பார்க்கலாம், இந்த நேற்றைய தினம் முன்தினம் கூட இசாரா சிவந்தி அவர் வேறு நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வந்து அவர் தொடர்பான இந்த விசாரணைகள் இடம்பெறுகிறது. எனவே இந்த விசாரணைகளின் போது பல இதற்கு முன்னர் இடம்பெற்ற பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம், அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். எனவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு தற்போது ஒரு அதிகளவான ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது. அதற்கு நீங்கள் என்ன கூறுங்கள்? இந்த அரசாங்கம் இந்த ஊழல் என்கிற விடயத்தில் அநேகமாக இந்த கடந்த கால அரசுகள் உண்மையிலே பலர் அதில் ஊழலுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் ஊழல் அதிகரித்து சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான். அதில் எந்த கருத்துக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இதில் குறிப்பாக ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்களை விட ஒரு விடயத்தை அவர் தெளிவாக சொல்கிறார். அதாவது இந்த நாட்டில் போலீஸ் படை முற்றுமுழுதாக ஊழல் நிறைந்ததாக இருக்கு. போலீஸ் படையை முற்றுமுழுதாக மாற்றியமைக்க வேண்டும்.
அது 100% உண்மையான விஷயம். என்னன்னு சொன்னால் உண்மையிலே இந்த போலீஸ் அன்று சொல்லப்படுகிற இந்த காவல்துறை இந்த நாட்டில தங்களுடைய சட்டம் தங்களுடைய பொறுப்பு என்னவென்று சரியாக தெரிந்து அவர்கள் செயற்பட்டிருப்பார்களா இருந்திருந்தால் இன்றைக்கு நாட்டில் இவ்வளவு ஊழல்கள் மற்றது போதைப்பொருள் பாவன சட்டவிரோத நடவடிக்கைகள் சமூக ரீதியான பிறழ்வுகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அவ்வளத்தையும் ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறது இன்று வர காவல்துறை தான். இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் மிக அதிகமான சமூக விரோத நடவடிக்கைகள் சமூக விரோதிகள், அது மாத்திரமல்ல இங்கு பலர் குற்றம் செய்தவர்கள் தப்பிச்சு கொண்டிருக்கிற நிலவரம் இன்று வரை இந்த வாழ்வெட்டு விவகாரங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுக்கான நிலை நிற்காமல் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அது வேறு யாரும் இல்லை, காவல்துறையினுடைய அல்லது அதிகார தரப்பினுடைய ஆதரவு. அது அதிகார தரப்புன்னு சொல்றது இன்னைக்கு வடக்குக்கு வந்த கடற்படை தளபதி கூட சொல்றார், முப்படையும் தங்களோட ஒத்துழைச்சாதான் போதிய நிப்பாட்டலாம் என்று சொல்லி. அப்ப இந்த அரசாங்கம் நம்புற இந்த நாட்டை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு யந்திரம் பிழைச்சு போயிருக்கு. பாதுகாப்பு யந்திரம் அதில் சரியான ஊழல். ஆகவே இந்த விவகாரத்துல ஜனாதிபதி சொல்ற அந்த விடயத்தை நாங்க எதிர்கொள்ளத்தான். அதாவது இந்த போலீஸ் படை இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடக்குக்கு ஒரு போலீஸ் டிரான்ஸ்ஃபர் வாரண்டா பெரிய சந்தோஷம் அவைக்கு. கடந்த காலத்தில் யுத்தம் நடக்கிற போது ஒருத்தரும் வராயினும் டிரான்ஸ்ஃபரண்டா அவங்க வேலையை விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிடுவாங்க, எங்கேன்னே தெரியாது ஆக்கள். இன்றைக்கு டிரான்ஸ்ஃபர் வடக்குக்கு கேட்டு கேட்டு வர்ற அளவுக்கு. ஏன்னு சொன்னா ஜனாதிபதி ஒன்று செய்யணும். அதாவது கடந்த காலத்தில் யுத்தம் முடிஞ்ச பிறகு வடக்குக்கு இங்கு தொழிலாற்றிய ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளையும் அல்லது முப்படை சார்ந்த அதிகாரிகளையும் அவருடைய சொத்து விவரங்களை ஆராய்ஞ்சால் பல கோடி சொத்துகள் உழைச்சிருக்கிறார்கள். இங்கே பல கோடிக்கணக்கான சொத்துகள் இங்க மட்டுமில்லை வெளிநாடுகளிலும் அவர்களால் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இந்த நாட்டில் கடந்த கால ஆட்சியாளர்கள் தாங்கள் ஊழல் செய்யறதுக்காக ஏனைய தரப்பை தட்டி கேட்காம விட்டதால தான் இன்றைக்கு இந்த ஊழல் வளர்ந்தது. ஆகவே இந்த ஊழலை நிறுத்த வேணுமென்றதுல மாற்று கருத்து இல்லை. கட்டாயம் ஊழலை நிப்பாட்டினா தான் நாடு முன்னோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கம் எடுக்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுறோம். அதே நேரம் இன்னொரு விஷயம், இந்த பாதாள உலக குழு பிடித்தல், இந்த செவ்வந்தியை கொண்டு வருதல் என்றது பாதாள உலக குழுவை கடந்த காலத்திலேயும் சிலர் கொண்டு வந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து. ஆனால் அந்த பாதாள உலக குழு என்று சொல்றது ஒவ்வொரு ஆட்சியாளர் தரப்பால் வளர்க்கப்படுகிற ஒரு விடயமாகத்தான் இருந்தது. கடந்த காலத்தில் ஆரம்பத்தில் யூஎம்பி அரசாங்கம் இருக்கிற போது அவர்கள் தங்களுடைய ஆட்சியை பலமாக வச்சிருக்கிறதுக்கு தங்களுக்கு பின்னால இருக்கிற தங்களுக்கு செலவழிக்கிற ஒரு தரப்பை உருவாக்குறது. அதனால தான் அந்த அண்டவள் வளர்ந்தது பாதாள உலகம். அதை மாதிரி தான் பிறகு பின்னர் மஹிந்த ராஜபக்ச வந்த காலத்தில் இன்றைக்கு இவர்களும் எவ்வளவு தூரம் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இப்ப சொல்ல இயலாது. ஏனென்றால் இப்ப அண்மையில இந்த துறைமுகத்துக்குள்ளால 321 கண்டெய்னர் செக் பண்ணாமல் வந்த விவகாரம் எல்லாமே இப்படித்தான் அண்டவேளுகள் அந்த காலத்துல வளர்ந்தது. ஆகவே அதுவும் ஒரு சந்தேகமான விடயமா தான் இருக்கு. ஆகவே இந்த ஊழல் விவகாரம் என்பதை தடுக்க வேணுமென்றதுல ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் முன்னெடுக்கிற அந்த விவகாரத்துல இதுவரை எந்த ஜனாதிபதியும் சொல்லாத ஒரு வெளிப்படையான விடயம் அந்த போலீஸ் படை முற்றுமுழுதாக ஊழலாக இருக்கிறது. அது மாற்றி அமைக்கணும் என்றது அதுல எங்களை பொறுத்தவரையில அது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் வெறுமனே ஊழல் என்று இந்த சின்ன சின்ன விஷயங்களை விட்டு நான் சொல்ற மாதிரி இந்த உத்தியோகத்தர்கள் இங்கு வந்ததன் பிற்பாடு அவர்கள் வருகிற போது இருந்த சொத்து நிலவரத்திலிருந்து எவ்வளவு கோடி சொத்துக்களை அவர்கள் தங்கள் பக்கம் எடுத்திருக்கிறார்கள், அதை எப்படி எடுத்தார்கள் என்ற விடயம் கட்டாயம் ஆராயப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் சொன்ன இந்த உகண்டா டொலர்ஸ் கட்டாயம் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். உகண்டா டொலர்ஸ் பிணைமுறை மோசடியில வெளியேறி போன அர்ஜுன் மகேந்திரன், அது மாத்திரமல்ல பனாமா பேப்பர்ல பல கோடி டொலர்ஸ்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுடைய உறவுகளின் பெயர்ல இருக்கு. அவையெல்லாம் கொண்டு வரப்படமா இருந்தால் இந்த நாட்டின் கடனும் அடைச்சி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகலாம். ஆகவே ஜனாதிபதி இந்த அதாவது நெத்தலிகளை விட்டுட்டு பெரிய சுறாக்களை பிடிக்கணும், பெரிய சுறாக்களை கொண்டு வர வேணும். என்ன பொறுத்தவரையில்
அவர்கள் சொன்னவர்கள் உகண்டால டொலர்ஸ் இருக்கிறது விவரம் எல்லாம் தங்களுக்கு தெரியும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னவர்கள். உகண்டா டொலர்ஸ் கட்டாயம் கொண்டு வரப்பட வேணும். அதே நேரம் அர்ஜுன் மகேந்திரன் கொண்டு வரப்பட வேணும். பிணைமுறை மோசடி என்று சொல்றது இந்த நாட்டின் தற்போது இருக்கிற கடனில் அரைவாசி பணம் சூறையாடப்பட்டது. அது மாத்திரமல்ல, பனாமா பேப்பர்ஸ், அதை விட இறுதி போரில் இங்கிருந்து ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்ட தங்கம், எத்தனையோ மெட்ரிக் டன் தங்கம் கொண்டு சென்று விற்கப்பட்டிருக்கிறது ஒரு சில நபர்களால். அவையெல்லாம் கொண்டு வரப்படுமா இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு முன்னோக்கி கொண்டு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் கட்டாயம். இதுதான் பாரிய ஊழல்கள். இந்த ஊழல்களில் சூறையாடப்பட்ட அந்த சொத்துகள் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேணும். ஆகவே ஜனாதிபதி எடுக்கிற இந்த ஊழல் விவகாரம் என்பது அதுவும் இந்த நாட்டின் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தரப்பு ஒரு புற்றுநோய் பிடித்த, ஒரு கேன்சர் பிடித்த ஒரு ஊழல் தரப்பாக உருவெடுத்திருக்கிறது என்பதற்கு அது மாற்று கருத்தில். அந்த சிஸ்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது நான் நினைக்கிறேன், அது எடுத்தெடுப்பில் அவர்களால் மாற்றி அமைச்சு கொள்ள முடியாது. ஆனால் காலப்போக்கில் அதை மாற்றி அமைச்சு கொண்டு நாங்கள் சொன்ன இந்த வெளி தரப்பில் பெரிய அளவு சூறையாடப்பட்ட அந்த ஊழல்கள் உள்வாங்க நாட்டுக்குள் கொண்டு வரப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாட்டை மாற்றி அமைக்கும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடம், அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு, அதாவது இந்த போலீஸ் அதிகாரிகளினுடைய விடயத்தில் ஜனாதிபதி கூறிய கருத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்களோ அதே போன்று இன்னொரு கருத்து, அதாவது இந்த கண்டெய்னர், துறைமுகத்திலிருந்து கண்டெய்னர் விடப்பட்ட சம்பவம். ஆனால் அதன் போது கேபினெட் அமைச்சராக இருந்த அமைச்சர் தற்போது அந்த அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி கூறிய ஒரு விடயம், தங்களுடைய ஆட்சியில் கூட குற்றமடைத்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று. கட்டாயம். அதாவது அது பெரிய அளவுக்கு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியினுடைய ஊடகங்களினுடைய சிவில் சமூகத்தினுடைய அழுத்தம் தான் அந்த அளவு தூரமும். மற்றது அவர் பல விடயங்களில் ராஜேந்திர உறவுகளை தட்டுகிற முகமாக அவருடைய அறிக்கைகள் பிமல் ரத்நாயக்காவின் அமைந்தபடியால ராஜேந்திர அழுத்தங்களும் ஜனாதிபதிக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அவ்வளவு தூரம் சில விஷயங்களில் ஊடகங்களுக்கு முன்னால் மிக தான் நடத்துவது போல மிக ஆவேசமாக கதைத்த விடயங்கள், ஏதோ தான் தனியத்தான் எல்லா முடிவுகள் எடுப்பது போல எல்லாம். உதாரணமாக இந்த கேகேஎஸ் காபர் விவகாரத்தில் ஏதோ தான் முடிவெடுப்பது போல அவர் முடிவெடுத்திருந்தார். அது சாதாரண விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது. அவை அப்படியான அழுத்தங்கள் எல்லாமே அவர்கள் வெளியில சொல்லாமல் தந்திரோபாயமாக ஒரு அமைச்சரவை மாற்றத்தை கொண்டு வந்து அவரிடமிருந்து அந்த பிரதான 2 அமைச்சுகளையும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு நபர் இருக்கிறார், மஹிந்த சமரசிங்க. இன்று அவர் பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர். அவர் இந்த டிஜிட்டல் மணி என்பது அவருக்கு இப்பொழுது பெருந்தொகையாக வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக கேட்கிற போது அவர் அது தன்னுடைய ஓன் பிஸ்னஸ் என்று சொல்கிறார். இன்னொரு தரப்பு அது சட்ட ரீதியாக பார்த்தால் இந்த நாட்டுக்குள் அந்த டிஜிட்டல் மணி பயன்படுத்துவதற்கு சட்டம் இல்லை, அது சட்டவிரோத பணம். அதைத்தான் எதிர்கட்சி, சட்டவிரோத பணத்தை அவர் எப்படி இந்த தன்னுடைய மணியாக, அதாவது பணமாக எடுத்துக்கொள்ள முடியும், சட்டவிரோத அந்த செயற்பாட்டை என்னென்று அவர் செய்ய முடியும் ஒரு அமைச்சராக இருந்து என்று. ஆகவே பல விஷயங்கள் இருக்கு. என்னை பொறுத்தவரையில் அதிகாரம் வருகிற போது அதில் சிலர் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சிப்பார்கள், அது நடக்கும். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களே பலரை ஆச்சரியப்பட வைத்தது. எப்படி என்று சொன்னால் அது இந்தியா போன்ற நாடுகளில் நடக்கிற பெரிய அளவிலான பிரச்சார கூட்டங்களாகத்தான் இருந்தது. பெரிய இணைக்கேலாத அளவுக்கு டிஜிட்டல் பனல்கள் அமைத்து அந்த கூட்டத்தினுடைய கட்டமைப்பே பல கோடி ரூபாய்கள் செலவழித்து அந்த கூட்டங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அவை அதற்கெல்லாம் எப்படி நிதி யார் கொடுத்தார்கள், எப்படி வந்தது என்பது யாருக்குமே இதுவரை தெரியாது. ஆகவே இப்படியான சூழலில் ஊழல்கள் ஒரு வகையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனை இப்படி பிமல் ரட்நாயக்கா போன்றோருடைய அந்த அமைச்சுகள் எடுத்து இன்குவாரி பண்றதுக்கு ஒரு குழு போட்டது போல எதிர்காலத்தில் ஏனையோருக்கும் அப்படி பிரச்சனைகள் வருகிற போது அதை தடுத்து நிறுத்த வேணும். அதாவது ஜனநாயக சூழலுக்குள் அதாவது முழுவதும் சரியாக கொண்டு போவது என்பது மிக கடினமான சூழல். அந்த சீட்டுக்கு போகிற போதுதான் வெளியில் நின்று கதைப்பவருக்கு புரியும், மிக கடினமான வேலைதான். என்றாலும் ஒரு நல்ல அமைதியான நேர்மையான நியாயபூர்வமான ஊழலற்ற எங்களுடைய இனத்தினுடைய உரிமைகளை
ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு போகணும். இன்றைக்கு எங்களுக்கு கவலை என்னென்றால் நாங்கள் 75 வருஷமா போராடி கொண்டிருக்கிறோம். எங்கட விஷயத்துல ஜனாதிபதி எந்த கரிசனையும் இல்லாமல் இருக்கிறார். அதுதான் சரியான கவலை. இன்றைக்கு வந்து ஜனாதிபதி ஓராண்டுகள் கழிந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அரசியல் கைதிகள்ல ஒருவரை கூட பொது மன்னிப்பு கொடுத்து விடையில்லை. எங்களோட பிரச்சனையில அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில இனங்கள் எல்லாம் சகோதரத்துவமாக சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் இந்த நாட்டில் வாழணும்னா அந்த பயங்கரவாத சட்டம் இருக்கக்கூடாது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் தமிழர்களை ஒரு ஏறெடுத்து பார்க்கிற அல்லது வேண்டத்தகாவர்களா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்க வச்சு கொண்டிருக்கு. ஆகவே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி அமைக்க வேணும். அது மாற்றி அமைப்பதாக கடந்த கால ஆட்சியாளர்கள் போல சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. என்னொன்று ஜனாதிபதி இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அதாவது பல்வேறு அழிவுகளை சந்தித்த மக்கள் தொடர்ச்சியாக நீதி வேணும் என்று கோரிக்கை வச்சு கொண்டிருக்கிற போது கடந்த கால அந்த யுத்தத்தை நடத்தி அழிவை செய்தவர்களைப் போல மனித உரிமை பேரவையில் அந்த தீர்மானத்தை நிராகரிக்கிறது என்றது மிக வேதனையான விஷயம். அது மிக முழுமையான ஏமாற்றம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் ஜனாதிபதி அதை நிராகரிக்கிறார் என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கு. ஜனாதிபதி அந்த யுத்த குற்றங்கள் ஈடுபட்ட ஆதாரங்களை சேகரிக்கிறத தடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் என்றது மக்களுக்கு பெரிய வேதனையா இருக்கு. ஆகவே இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுப்போம் என்று சொல்லி அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன ஜனாதிபதி இப்ப சொல்கிறார் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த வேலையை போலத்தான் உள்ளக பொறிமுறையில ஒரு ஆணைக்குழுவை போட்டு நீதி கொடுப்போம் என்று சொல்லி. என்ன பொறுத்தவரையில இந்த ஆணைக்குழுக்கள் எல்லாம் நாங்கள் யுத்தம் முடிஞ்சு 2010 இருந்து பல ஆணைக்குழுக்களை பார்த்துட்டோம். டான் டிவியில பல நிகழ்ச்சியில நாங்கள் கதைச்சிருக்கிறோம். டான் டிவி அந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெளிவு ஊட்டி இருக்குது. இதனால மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு, பர்ணகம ஆணைக்குழு, உடலகம ஆணைக்குழு, நல்லாட்சியில நல்லிணக்க ஆணைக்குழு, இப்படி எத்தனையோ ஆணைக்குழுக்களை நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாமே வெற்று பேப்பரா போயிட்டு இன்றைக்கு வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் சொல்றார் தாங்கள் உள்ளக பொறிமுறையில உண்மை நல்லிணக்க ஆணையகத்தை விரைவாக நிறுவ போறோம்னு சொல்லி. அதே விஜித கேரத் சொன்னார் போர்க்குற்றம் நடைபெறலைன்னு சொல்லி. இன்றைக்கு சரத் பொன்சேகா சொல்கிறார் வெள்ளக்கொடியுடன் அதாவது வந்தவர்களை சுட்டுக் கொள்றதுக்கான ஓர்டரை போட்ட சாட்சி நான் ஆதாரம் என்னட்ட இருக்குன்னு சொல்றேன். இதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன சொல்ல போகுது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு? இதுதான் எங்களுக்கு வேதனை. எங்களுக்கு தென்னிலங்கையில ஆட்சியில இருக்கிறவர்கள் யார் யார் மாறி வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கட பிரதான பிரச்சனையில ஒரு தீர்வு தாங்கோ. நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம். பாதிக்கப்பட்ட இனம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கோ, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கோ, எங்களுக்கு என்ன அரசியல் தீர்வுன்றதை சொல்லுங்கோ. புதிய அரசியல் அமைப்பில தான் தீர்வுண்டா புதிய அரசியல் அமைப்புல என்ன தீர்வு? அரசியல் அமைப்பு எத்தனையோ வந்திருக்கு, எங்களை ஏமாற்றி இருக்குது. இந்த பிரிட்டிஷ்காரர் வெளியேறின பிறகு 2 அரசியல் அமைப்பு வந்திருக்கு. முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு. ரெண்டுலையும் எங்கட மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கணும். ஒரு ஒற்றையாட்சி பௌத்த சிங்கள பேர்ணபாதத்தினுடைய குரல் ஓங்கக்கூடிய வகையிலான அரசியலமைப்பு தான் இருந்து கொண்டிருக்கு. இதுல இருந்து உண்மையா இந்த ஜனாதிபதி ஊழலை ஒழிச்சு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்றதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரம் ஜனாதிபதி ஒன்று செய்யணும், விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி மாகாணங்களுக்கான அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுப்பாரா இருந்தால் இவர் எந்த நாட்டுகிட்டையும் கையேந்த தேவையில்லை. 9 மாகாணமும் பொருளாதார ரீதியான போட்டியை முன்னெடுக்குமா இருந்தால் நிறைய முதலீட்டாளர்கள் இந்த மாகாணத்துக்குள்ள வருவினம். இந்த நாடு நினைச்சு பார்க்க முடியாத பொருளாதாரத்தில் முன்னேறி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உண்மை தெரிந்தும் தொடர்ந்தும் எங்களை அடக்குமுறைக்குள்ள வச்சிருக்கணும், எங்களோட உரிமைகளை பறிக்கணும் என்று கடந்த கால ஆட்சியாளர்கள அதே நிகழ்ச்சியினர் மனோபாவத்தில் இருந்தால் இந்த நாடு எப்படித்தான் இவர்களை ஊழலை நிப்பாற்றம் அப்படி என்ற கோரிக்கையிலிருந்து வெளிக்கிட்டாலும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இயலாது. இந்த நாட்டில் அடிப்படையா புரியோடி போயிருக்கிற தேசிய இன பிரச்சனைக்கு ஜனாதிபதி நல்ல தீர்வு வைக்கணும். அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அவர் சொல்றார் தான் தொடர்ந்து இந்த கதிரையில் இருக்க போறதுக்கு வரையில்லைன்னு சொல்லி. அப்படி ஒரு மனநிலை அவர்கிட்ட இருக்குமா இருந்தால் அரசியலமைப்பு ரீதியாக மாகாணங்களுக்கு ஒரு அரசியல் அதிகார பகிர்வை கொடுப்பாரா இருந்தால் நிச்சயமா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வந்தால் வடக்கு மாகாணமே இந்த இலங்கையின் பெருமளவு பொருளாதாரத்தை வென்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். ஏனென்றால் அப்படி பிரதான 2 தளம் இருக்கு. கேகேஎஸ் காபர், அதாவது பலாலி விமான தளம், 2ம் சர்வதேச மயப்படுத்தப்படுமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக வளர்றதுக்கு வடக்கு மாகாணம் அல்ல கரையோரத்தில் இருக்கிற அத்தனை மாகாணமுமே பங்களிக்க தயாராக இருக்கு.
ஆகவே ஜனாதிபதி இதைத்தான் முன்னெடுக்கும். நன்றி. இன்றைய தினமும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இன்றைய தினம் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கலந்து கொண்டு சமகால பிரச்சனைகள் தொடர்பில் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறியிருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.